கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஞாயிறை மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகின்றோம். எனவே தான் திருவருகை கால மெழுகு திரிகள் அதில் நாம் ஜாய் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தையை பார்க்கின்றோம். மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் எங்கே இருக்கிறது, இந்த மகிழ்ச்சி நம்மில் எப்படி வருகிறது என்பதையெல்லாம் இறைவார்த்தையின் ஒளியிலே சிந்தித்து ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவிற்கு நம்மையே நாம் தயாரித்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கின்ற ஒரு வழியாக இந்த திருவழிபாடு நமக்கு அமைந்திருப்பது பொருத்தமானதாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சி 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் சொல்கிறார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள் என்று சொல்கின்றார். இதையே தான் முதல் வாசகத்திலே எசையா புத்தகத்திலே இறைவாக்கினர் நமக்கு இந்த மகிழ்ச்சியின் செய்தியை கூறினார். இதையெல்லாம் ஒன்று சேர்த்து இன்றைக்கு நற்செய்தியிலே அன்புக்குரியவர்களே, அந்த மகிழ்ச்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரே வழியை நமக்கு திருமுழுக்கு யோவான் வழியாக ஆண்டவர் இயேசு காட்டுகின்றார். மகிழ்ச்சிக்கான இரகசியம் என்ன? ஒரே ஒரு கேள்விதான் இன்றைக்கு மகிழ்ச்சிக்கான இரகசியமாக நற்செய்தியிலே நாம் பார்ப்பது. நீர் யார்? இது ஏறக்குறைய 3 முறை மீண்டும் மீண்டும் பரிசேயர்கள், யூதர்கள், லேவியர்கள் யோவானிடம் கேட்கின்ற கேள்வியாக இருக்கிறது. நீர் யார்? ஹூ ஆர் யூ? அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் தன்னை யார் என்று அறிந்து கொண்டான், புரிந்து கொண்டான் என்றால் போதும். மகிழ்ச்சிக்குரிய இரகசியமே அதுதான். எனவே தான் பாருங்கள், தத்துவம் என்பது முதலாக தோன்றியது கிரேக்க நாட்டிலே. இந்த கிரேக்க நாட்டு தத்துவ ஞானிகள் தான் முதலாக இந்த பிலாசபி என்ற வார்த்தையை கண்டுபிடித்தார்கள். இந்த ஒரு அறிவியல் துறையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். காரணம், மனிதன் என்று சொல்லக்கூடியவன் மற்ற உயிர்களை விட உயர்ந்தவன், சற்று மாறிய வகையிலே அவன் மேலானவன் என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இறைவனும் அப்படித்தான் இந்த உலகத்திலே கடவுள் படைத்தார் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த மனிதன் எந்த வகையிலே மேலானவனாக, சிறந்தவனாக இருக்கின்றான் என்று சொன்னால், அவனிடம் இருக்கின்ற பகுத்தறிவு என்பதுதான் the sixth sense of human being. அதுதான் மற்ற உயிர்களை விட அவனை மேலானவனாகவும் வித்தியாசமான ஒரு வேறுபாடான ஒரு படைப்பாகவும் ஆக்கி காட்டுகிறது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். The human being which does not think is no more human being. அறிவு என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதனால் இந்த அறிவை பயன்படுத்தி சிந்திக்க வேண்டும். சிந்திக்காத ஒரு மனிதன், மானிட பிறவி மனிதனே இல்லை என்பதை தொடக்கத்திலிருந்தே நாம் பார்க்கின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, அரிஸ்டாட்டில் தத்துவியலின் தந்தை என்று போற்றப்படுகின்றார். இந்த அரிஸ்டாட்டில் அடிக்கடி சொன்ன வார்த்தைகள் என்ன என்று சொன்னால், நோ தை செல்ஃப், உன்னையே நீ அறிந்துகொள், உன்னையே நீ அறிந்துகொள் என்ற அந்த வார்த்தைக்கு விடை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நமக்கு மகிழ்ச்சி உண்டு என்பதை இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதில் யாரை நாம் மையமாக வைக்கின்றோம்? இன்றைய நற்செய்தியிலே அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் மையமான முதன்மையான ஒரு நபராக இல்லை. திருமுழுக்கு யோவான் தான் அங்கே முதன்மையான மையமான நபராக இருக்கின்றார். இந்த திருமுழுக்கு யோவானிடம் வந்து கேட்கின்றார்கள். என்ன அந்த கேள்வி? நீர் யார்? அன்புக்குரியவர்களே, நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், நம்முடைய தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் முதலாக ஒரு நேர்முக காணல், வழக்கமாக பாப்பரசர்கள் இன்டர்வியூ, இந்த நேர்காணல் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், வைக்க மாட்டார்கள். காரணம்,
பாப்பரசர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உலகமெல்லாம் சென்றுவிடும். அதில் ஏதேனும் தர்க்கம் என்று விட்டால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகிவிடும். மிகப்பெரிய ஒரு பூகம்பமும் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியும் ஏற்படுத்திவிடும். அது அப்பொழுதிலிருந்தே இருந்தது. இன்றைக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது. காரணம், நான் ஒன்று சொன்னேன்னாக்கா இந்த ஊடக பிரிவினர்கள் என்ன செய்வார்கள், அதை இன்னொன்றாக திரித்து மாற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் சேர்த்து வைத்து அவர்களுடைய பொழப்பு ஓடும், அவங்களுடைய பிஸ்னஸ் ஓடும். ஆனால் நம்ம பேர் நார்னாராக கிழிஞ்சிரும். இதுதான் இன்றைக்கு ஊடகம் என்பதும் செய்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உண்மைக்கு எங்கே இடம் இருக்கிறது? எந்த ஊடகம் உண்மையை சொல்கின்றார்கள்? நிச்சயமாக இல்லை. உண்மையை சொன்னால் அவர்கள் அடுத்த நாள் இருக்க மாட்டார்கள். எனவே தான் பயப்படுகிறார்கள். அந்த உண்மையை சொல்கின்ற அந்த திராணி, அந்த தைரியம் இல்லை. இரண்டாவது, பிசினஸ். அந்த பிசினஸ் போய்விடும், காசு போய்விடும், பணம் போய்விடும், தொழில் வீணாகிவிடும். எனவே உண்மையான பத்திரிகை என்பது இன்றைக்கு தொழிலாக மாறிவிட்டதே ஒழிய உண்மையை உரைக்கின்ற ஊடகமாக இன்றைக்கு இல்லை, அன்றைக்கும் இல்லை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, நீர் யார் என்று அவருக்கு முதலாக ஒரு கேள்வியை கேட்டார்கள். அருட்தந்தை அன்டோனியோ ஸ்பாதாரோ என்று சொல்லக்கூடிய ஒரு இத்தாலிய இயேசு சபை குரு. அவர் லா சிவில்தா கத்தோலிக்கா என்ற ஒரு மாதாந்திர பத்திரிகை, அந்த பத்திரிகையினுடைய முதன்மையான ஆசிரியராக இருந்தார். லா சிவில்தா கத்தோலிக்கா, த கேத்தலிக் சிவிலைசேஷன் என்ற அந்த பத்திரிகை மிக உயர்ந்த ஒரு பத்திரிகை, prestigious magazine of the Italian Catholic community. அப்படி அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் பாப்பரசரிடம் சென்று முதன்முறையாக நேர்காணல் செய்கின்றார். இந்த பாப்பரசர் தான் நேர்காணலுக்கு ஒத்துக்கொள்கின்றார். மற்ற பாப்பரசர்கள் எல்லாம் அவர்கள் விமானத்தில் பறக்கின்ற பொழுது நேர்காணல் கொடுப்பார்கள். அவர்கள் செலக்டட் ஜேர்னலிஸ்ட், தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் அந்த விமானத்திலே இருப்பார்கள். பிறகு இவர் முதலாக சென்று முதல் கேள்வியை கேட்கின்றார். அன்டோனியோ, who are you? How do you identify yourself? எப்படி உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள்? நீங்கள் யார்? எடுத்த உடனே அந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். என்ன கேட்டிருந்தாக்கா பேரை சொல்கிறதா, ஊரை சொல்கிறதா, வயசை சொல்கிறதா, என்னத்தை சொல்கிறது? எல்லாத்தையும் சேர்த்து சொன்னாதான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எனவே என்ன செய்வது, என்ன சொல்வது என்று நாம் திருன்னு முழிச்சிருப்போம். ஆனால் பாப்பரசர் உடனடியாக சொன்னார், ஐ ஆம் எ சின்னர். உடனடியாக அந்த பதில் வந்தது, ஐ ஆம் எ சின்னர், நான் ஒரு பாவி என்று சொன்னார். இவருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறீங்க என்று கேட்டபொழுது அவர் சொல்கின்றார், உண்மைதான். முதல் பாப்பரசர் யார்? பேதுரு, ராயப்பர். அவர் எப்படிப்பட்டவர்? பாவி. அவரே சொல்கின்றார், மிகப்பெரிய ஒரு மீன்பாட்டை அவர் அந்த வலையிலே பிடித்து இழுக்கின்ற பொழுது அவருக்கு என்ன நினைவு வருகிறது? ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு அகன்று போய்விடும் என்று அவர் சொல்லவில்லையா? அந்த பாவியை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்த அந்த மனிதர் தான், அந்த ராயப்பர் பேதுரு தான் திருச்சபையினுடைய முதல் தலைவராக இருந்தார். நானும் அதே பாவ நிலையில் தான் இருக்கின்றேன். என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், இந்த திருச்சபையின் தலைவராக அவர் அமைத்திருக்கிறார். எனவே நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அதுதான் உண்மை. எனவே தான் அவர் மகிழ்ச்சியாக இருக்கின்றார். ஒருவேளை அவர், நான் இந்த உலகத்துக்கு ராஜா, நான் எல்லாருக்கும் தலைவன், நான் தான் பெரிய மனிதன், முதன்மையானவன் என்றெல்லாம் பதிலை கொடுத்திருந்தால் அன்புக்குரியவர்களே, அவருடைய மனநிலை நமக்கு புரிந்திருக்கும். எனவே தான் ஒவ்வொரு பாப்பரசரும் தங்களுடைய கையொப்பத்தை இடுகின்ற பொழுது, உதாரணமாக இவர் பிரான்சிஸ்குஸ், எல்லாம் லத்தீன் மொழியில் தான் எழுதுவார்கள். காரணம், திருச்சபையினுடைய மொழி இன்றைக்கும் அரசு பூர்வமான ஒரு மொழி லத்தீன் மொழி தான். இன்றைக்கும் எல்லா டாக்குமெண்ட்ஸ், எல்லா எழுத்துகளும் கடிதங்களும் ரோமையிலிருந்து வருகின்ற பொழுது லத்தீனில் தான் வரும். அதோடு கூட சேர்ந்து பல மொழிகளிலே மொழிபெயர்ப்பும் சேர்ந்து வரும். ஆனால் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த சர்ச் இன்றைக்கும் என்னவென்றால் லத்தீன் மொழி தான். அன்புக்குரியவர்களே, எனவே அவருடைய பெயரை எழுதுவார், பிரான்சிஸ்குஸ் என்று அவருடைய பெயரை லத்தீனில் எழுதி அதற்கு கீழாக என்ன இருக்கும் என்று சொன்னால் செர்வோஸ், செர்வோரும் தேயி என்று இருக்கும். செர்வுஸ்,
செர்வோரும் தேயி என்று இருக்கும். அடியார்களுக்கெல்லாம் அடியார். எந்த அடியார்? இறை அடியார்களுக்கெல்லாம் அடியாராக இருக்கக்கூடியவர் தான் பாப்பரசர். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் யார் ஒருவன் தன்னை யார் என்று சரியாக புரிந்து கொள்கிறானோ அவன்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதையும் பாப்பரசருடைய வாழ்வின் உதாரணம் கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே தான் இன்றைக்கு திருமுழுக்கு யோவானிடம் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது, நீர் யார் என்று அவரை கேட்டபொழுது அவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள். நான் மெசியா அல்ல. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இவர்தான் மெசியா, இவர்தான் வரவிருக்கின்றவர், இவர்தான் திருமுழுக்கு கொடுக்கின்றார், எனவே இவர்தான் மிகப்பெரிய ஒரு மெசியாவாக நாம் எதிர்பார்த்தவராக இருக்கின்றார் என்று நினைத்தார்கள். ஒருவேளை இவர் நினைத்திருந்தால் தன்னை மெசியா என்ற நிலைக்கு உயர்த்தி இருக்கலாம். அவர் தன்னை மக்களுக்கு மெசியாவாக காட்டி இருக்கலாம். மக்களுடைய பெருமையையும் பெயரையும் வாங்கி இருக்கலாம். அவர் செல்வாக்கு மிகுந்த ஒரு சமூகத்திலே அவர் இருந்திருக்கலாம். ஆனால் நான் மெசியா அல்ல என்று அவர் தெளிவாக சொல்கின்றார். பிறகு அப்படியானால் நீர் யார்? எலியாவா? ஏன் எலியா என்று கேட்கின்றார்கள் என்று சொன்னால், மெசியா வருவதற்கு முன்பாக எலியா இறைவாக்கினர் வர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை யூதர்களிடம் இருந்தது. எனவே அவர்கள் என்ன நினைத்தார்கள், திருமுழுக்கு யோவான் அந்த எலியா வந்திருக்கிறார் என்று நினைத்து நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கும் அவர் என்ன சொன்னார், நான் அல்ல என்றார். மூன்றாவதாக, நீர் இறைவாக்கினருள் ஒருவராக வந்திருக்கிறீரா என்று கேட்க அதுவும் இல்லை என்று மறுமொழி கூறினார். அன்புக்குரியவர்களே, நான் இல்லை என்பதை அவர் அடிப்படையிலே அங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றார். இந்த உலகத்திலே பல நேரங்களிலே அன்புக்குரியவர்களே, நாம் என்ன இல்லையோ அதைத்தான் நாம் பிடித்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக பணக்காரர்கள். இந்த உலகத்திலே பணக்காரர்கள் எப்படி பிறக்கிறார்கள்? குழந்தையாகத்தான், மனிதனாகத்தான் பிறக்கின்றார்கள். பணம் என்பது நம்மோடு கூட சேர்ந்து பிறக்கின்றது ஒன்றும் அல்ல. நாம் பிறக்கின்ற பொழுதே கையில் பணத்தோடுவா பிறக்கின்றோம்? இல்லை, உயிரோடு பிறக்கின்றோம், உடலோடு பிறக்கின்றோம். ஆனால் காலம் நாம் ஆக ஆக அந்த பணம் என்பது நம்மோடு சேர்ந்து விடுகிறது. எனவே பணக்காரர்கள் என்று மாறிவிடுகின்றோம். என்ன நினைக்கின்றோம்? இந்த உலகமே நமது வாழ்வு, இந்த உலகமே நமது சொத்து, இந்த உலகமே நமக்கு நிரந்தரமான இடம் என்று நினைத்து இந்த பணத்தையே மையமாக வைத்து விடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் யார் இல்லை? பணக்காரர்கள் இல்லை. நாம் இந்த உலகத்திலே என்றும் நிரந்தரமாக வாழப்போவது இல்லை. நான் இந்த உலகத்திலே எந்நாளும் இந்த உயிரோடு இருக்கப் போவதும் இல்லை. எத்தனையோ பேர் சொன்னார்கள், நான் இறக்க மாட்டேன், நான் கடவுளுடைய மறு உருவம் என்றெல்லாம் சொன்னார்கள். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் இல்லை. எல்லோரும் இறந்து விட்டார்கள், எல்லோரும் போய்விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அந்த ஆவி என்மேல் இருக்கிறது, கடவுளுடைய மறு உருவமாக நான் இருக்கின்றேன் என்று சொன்னார்கள். அவர்களும் போய்விட்டார்கள். எனவே இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக இல்லை என்பதை முதலிலே அடிப்படையாக நாம் உணர வேண்டும். இந்த வாழ்வு எனக்கு நிரந்தரம், நிச்சயமானது இல்லை என்பதை உணர்ந்தோம் என்று சொன்னால் முதல் படியே அதுதான். நான் கடவுள் இல்லை. பணம் வந்துவிட்டால் நாம் கடவுளாக நினைக்கின்றோம். அந்த செல்வம் வந்துவிட்டால் நாம் நிரந்தரமாக இந்த உலகத்திலே இருப்போம் என்று நினைக்கின்றோம். சொத்து சேர்க்கின்றோம், செல்வம் சேர்க்கின்றோம், பணம் சேர்க்கின்றோம், பலவிதமான அநியாய வழிகளிலே நாம் கொள்ளை அடிக்கின்றோம். இவர்கள் எல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள்? நாம் எந்நாளும் வாழ்வோம், எப்பொழுதும் இருப்போம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள் என்ன நினைக்க வேண்டும்? நான் இந்த பணம் இல்லை, நான் இந்த சொத்து இல்லை, நான் இந்த பெயர் புகழ் இல்லை, நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் இல்லை என்பதை முதலிலே அடிப்படையாக உணர்ந்து கொண்டால் மகிழ்ச்சியின் ரகசியம் அதுதான். அடுத்ததாக பாருங்கள், நீர் யார்? என்னை அனுப்பியவரிடம் நான் இதை போய் சொல்ல வேண்டுமே என்று கேட்டதற்கு அவர், ஆண்டவருடைய வழியை நான் ஆயத்தப்படுத்துவதற்காக எசையா இறைவாக்கினர் உரைத்தது போன்று நான் வந்திருக்கின்றேன். எனவே நான் இப்பொழுது தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவர் தூய ஆவியினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். நான் யார் தெரியுமா? அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட தகுதியற்றவனாக நான் இருக்கின்றேன்
என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி கொண்டார். தன்னையே அவர் ஆண்டவருடைய வருகைக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு ஒலியாக மட்டுமே அடையாளப்படுத்தி கொண்டார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியின் வழியை திருமுழுக்கு யோவான் எப்படி நமக்கு காட்டுகின்றார் என்று சொன்னால், எப்படி நாம் நம்மை அடையாளப்படுத்துகின்றோம், எப்படி நாம் நம்மையே புரிந்து கொள்கின்றோம், என்னை அறிந்து கொள்கின்றோம், அதன் அடிப்படையில் தான் மகிழ்ச்சி என்பது இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சி என்பது எங்கே கடையில் வாங்குற ஒரு பொருள் அல்ல. பணம் பொருள் சேர்ந்து விட்டால் மகிழ்ச்சி அல்ல. ஒரு முறை நான் ஒரு பெரிய பணக்காரர், அவர் இன்றைக்கு இல்லை, அவர் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை எல்லாம் வைத்திருந்தார். அவர் முதலாக ஒரு சிறிய தொழிற்சாலையை துத்திப்பட்டு என்ற இடத்திலே தான் ஆரம்பித்தார். அன்புக்குரியவர்களே, அதற்கு முதலாக என்னைத்தான் அவர் அழைத்தார். அந்த இடத்தை நான் தான் அர்ச்சித்து அந்த தொழிலை தொடங்கி வைத்தேன். ஓஹோன்னு ஓடுனுச்சு. புதுச்சேரி முழுசும் அந்த பிஸ்னஸ் பயங்கரமாக ஓடுனுச்சு. நிறைய காசு பணம். இந்த காசு பணம் வந்த பிறகு நிறைய நிறுவனங்களை அவர் கட்ட ஆரம்பித்தார். பிறகு என்ன ஆரம்பித்து விட்டது? துவக்கத்திலே அவர் மிகவும் தாராள மனிதனாக நிறைந்த உதவி செய்கின்றவராக இருந்தார். ஆனால் பணம் சேர சேர அந்த பணப்பித்து என்பது அவருக்கு அதிகமாகிவிட்டது. ஒரு முறை அவருடைய வீட்டிற்கு சென்றேன். அவருடைய படுக்கை அறைக்கு அங்கே தான் இருப்பார் எப்பொழுதும். எனவே அந்த படுக்கை அறைக்கு சென்ற பொழுது அவர் படுத்திருக்கின்ற அந்த படுக்கை அறையிலே எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பணமாக கொட்டி கிடக்குது. அந்த மனுஷன் அந்த நடுவில், அந்த பணத்தை நடுவில் தான் தூங்குவாராம். இப்படிப்பட்ட ஒரு பைத்தியம் பித்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? என்ன நினைக்கின்றோம்? இந்த பணம், அந்த பணத்தின் நடுவிலே நாம் தூங்குகிறோம் என்று நினைப்போம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அந்த பணம் நமக்கு எந்த உதவியும் வராது. பிறருக்கு கொடுத்து உதவுகின்ற நல்ல உள்ளம் நிறைய பேருக்கு இருக்கிறது. இறைவனுக்காக கொடுக்கின்ற ஒரு தாராள உள்ளம் நிறைய பேருக்கு இருக்கிறது. நேற்றைய தினம் நம்முடைய வின்சென்ட் தி பால் சபையினர் தங்களுடைய அந்த சபையினுடைய அங்கீகாரம் பெற்ற 50ஆம் ஆண்டு கோல்டன் ஜூபிலியை கொண்டாடினார்கள். சிறப்பாக கொண்டாடினார்கள். பொருளுள்ள விதத்திலே கொண்டாடினார்கள். அப்பொழுது தாராள உள்ளம் கொண்டவர்கள், உதவி செய்கின்றவர்களை அவர்கள் கௌரவித்தார்கள். அப்பொழுது நமது பங்கை சார்ந்தவர்கள் மற்றவர்களும் கூட ஒரு சில பேர் தாராளமாக நன்கொடைகள் கொடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களையெல்லாம் நேற்று கௌரவித்தோம். அன்புக்குரியவர்களே, அதுதான் பணத்தினுடைய பயனாக இருக்க வேண்டும். அதுதான் பணத்தினுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இந்த பணம் வைத்து எத்தனை பேரை நாம் உதவி செய்து பார்க்கின்ற பொழுது, அந்த பார்வையிலே அவர்களை நாம் பார்க்கின்ற நேரத்திலே ஏற்படுவதுதான் மகிழ்ச்சி. எனவே மகிழ்ச்சி என்பது வெளியில் அல்ல. மகிழ்ச்சி என்பது காசு கொடுத்து வாங்குகின்ற ஒன்று அல்ல. மகிழ்ச்சி என்பது உள்ளூர இதயத்திலே பிறக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதுதான் இறைவன். அந்த மகிழ்ச்சியை தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே கொண்டு வந்தார். எனவே தான் இயேசு பிறந்த அந்த குடில் காட்சியிலே நாம் என்ன பார்க்கின்றோம்? உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை, பூ உலகில் இருக்கின்றவர்களுக்கு அமைதி என்ற மகிழ்ச்சியின் செய்தியை வானதூதர்கள் பாடினார்கள், அங்கே அறிவித்தார்கள். அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு தெரிவித்தார்கள். அதே மகிழ்ச்சியை தான் அன்புக்குரியவர்களே புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம் கடைசி அதிகாரத்திலே விண்ணுலகிலே மகிழ்ச்சி, விண்ணுலகிலே அந்த திருமண விருந்திலே அந்த மகிழ்ச்சி என்பதை பார்க்கின்றோம். மகிழ்ச்சி என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சிக்காகத்தான் நாம் என்ன செய்கின்றோம்? சாப்பிடுகின்றோம், உடை உடுத்துகின்றோம். நாம் செய்வதெல்லாம் இந்த சந்தோஷத்திற்காகத்தான். ஆனால் மகிழ்ச்சி என்பது மறக்கவே கூடாது, உள்ளூர இருக்க வேண்டும். அது எப்பொழுது வரும்? நான் யார் என்று நினைத்து புரிந்து கொண்டால் மட்டும்தான் அன்புக்குரியவர்களே அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெரிகிறது. எனவே எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் என்று இன்றைக்கு பவுலடியார் நம்மை கேட்டுக்கொள்கின்றார். எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எந்த நிலையில் இருந்தாலும். என்னை நான் அறிந்து கொண்டேன் என்றால் என்னுடைய துன்ப நேரத்திலும் துயர வேளையிலும், ஏன் கோவிட்-19 என்று வந்ததே மிகப்பெரிய பெரும் தொற்று, அந்த நிலையிலும் கூட நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். காரணம், இந்த உயிர் என்பது என்னுடைய உயிர் அல்ல, கடவுளுக்கு சொந்தமானது. அவர் விரும்புகிறார், எனக்கு கொடுக்கின்றார், எனக்கு கொடையாக அளித்து ஆசீர்வதிக்கின்றார். அந்த இறைவன் என்னை வாழ்விப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் மகிழ்ச்சியாக நாம் இருப்போம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாடுகின்ற வேளையிலே
இன்றைக்கு நம்முடைய காதுகளிலேயும் நம்முடைய உள்ளங்களிலேயும் மனதிலேயும் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நான் யார் என்ற அந்த ஒரு கேள்விதான். இதை நாம் ஆழமாக உணர்ந்து புரிந்து கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னால் மகிழ்ச்சிக்கான ஒரே ரகசியம், மகிழ்ச்சிக்கான ஒரே வழி இதுதான். இதைத்தான் திருமுழுக்கு யோவான் கண்டுபிடித்தார். அவர் மகிழ்ச்சியாக இருந்தார், எந்த ஒரு எதிர்ப்பையும் தாங்கிக் கொண்டார், எவ்வளவு துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார், இறைவனுக்கு சாட்சியாக சான்று பகர்ந்தார். இதைத்தான் பவுலடியார் ஏற்றுக்கொண்டார், மகிழ்ச்சியாக இருந்தார். இன்பம் துன்பம் பலவிதமான பசி பட்டினி கொலை முயற்சிகள் எல்லா நிலைகளிலும் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். எனவே தான் நம்மை பார்த்து சொல்கின்றார், எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று கேட்கின்றார். குடிலிலே பிறந்திருக்கின்ற குழந்தையை பாருங்கள். அந்த குழந்தை நமக்கு சொல்கின்ற பாடம் மகிழ்ச்சி, சிரிப்பு, சந்தோஷம். எனவே தான் குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி உள்ளூர வருகிறது, அந்த மகிழ்ச்சி தானாக பிறக்கிறது, அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அத்தகைய ஒரு மகிழ்ச்சியை தான் நாம் கிறிஸ்மஸ் பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தயாரிப்பு காலத்திலே நம்மையே நாம் ஆய்ந்தறிவோம். நான் யார்? கடவுளுடைய பிள்ளை. நான் யார்? இந்த உலகத்திலே கொஞ்சம் நாள் வாழ்வதற்காக அனுப்பப்பட்டவன். நான் யார்? இயேசுவுக்கு சாட்சியாக விளங்க வேண்டியவன். நான் யார்? ஒளி அல்ல, ஒளிக்கு சாட்சியாக வந்த ஒரு சிறிய ஒரு விளக்கு என்பதையெல்லாம் நாம் அறிந்தோம் என்றால் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்மஸ் பெருவிழா நமக்கு நிறைவிழாவாக அமையும்.